ஜெபம் பண்ண கடவோம். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உங்களுடைய பிரசனத்தில் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 31 பாமாலை 21 பாடுவோம். சேனையின் கர்த்தா சீனிரே யெகோவா. கீதம் 31 பாமாலை 21 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமில்ல தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து
நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். ஆபத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உலகளாக இருந்தது வர இயேசு கிறிஸ்துவினை தன் கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளிச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 54ஆம் சங்கீதம். 54ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிகட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. சேர்ந்து வாசிப்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிகட்டுதலை கண்டது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள 2வது வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10 முதல் 17ஆம் வசனம் வரை. யோவான் 15ஆம் அதிகாரம் 10 முதல். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது.
ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தில் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள 2வது வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல
கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பராபரனே, பலவித கொடிய மோசங்களால் சூழப்பட்டிருக்கிற நாங்கள் எங்கள் சுவாப பலவீனத்தினாலே நிலை நிற்க திராணியற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறீரே. எங்களை எல்லா மோசங்களிலும் தாங்கவும் எல்லா சோதனைகளிலும் கடந்தேறவும் தக்க பலத்தையும் ஆதரவையும் கட்டளையிட்டருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்ய என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையில் நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 289 பாடுவோம். தாழ்விலிருந்து கூப்பிடும் என் சத்தம் கேட்டன்பாக. கீதம் பாமாலை 289 பாடுவோம்.
கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈழணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSA கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதன் மூலமாக மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு ஒரு வாஞ்சியோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக செய்து கொண்டு வரும் ஊழியங்களுக்கு ஜபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை நாம் ஞாயிறுதோறும் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை CSA திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறுன்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க உங்களை முன்வர உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். நமக்கு அவசரமாக ஒரு அப்டேட் வெர்ஷனில் ஒரு வீடியோ கேமரா ஒன்று தேவைப்படுகிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் எவ்வாறு சொன்னால் உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுத்து இதை வாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. விசேஷமாக இந்த நாளின் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியருடைய குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடும்படியாக தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தான் இந்த புதிய ஆண்டு அவளுக்கு மிகவும் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தினரை தேவன் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அன்பு மகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் அருமையான சகோதரருடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து அருமையான மகளை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இவருடைய அன்புக்குரிய சகோதரிக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான குடும்பங்களை இந்த புதிய ஆண்டிலே எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி ஆண்டு வழிநடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 2, 4 ஆகிய வசனங்களில் வேதம் சொல்லுகிறபடியே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்ற வாக்கின்படியே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டில் எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை பல வகையிலே நீங்கள் ஜெபித்து தாங்கி கொண்டு வருகிறீர்கள். அதற்காக எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் வருகிற நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள், ஜீவகாலம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.
தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கேட்கின்ற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கவும், வாழ்க்கையிலே நாங்கள் அதை அபியாசப்படுத்தவும், உம்முடைய மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை வந்திருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உமது பிள்ளைகளை நிரப்பும்படியாக, உம்முடைய செட்டைகளின் மறைவிலே உமது பிள்ளைகள் மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து நீர் பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் அன்பு. அன்பில் ஒருமைப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிலே நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்று நமக்கு இந்த வாரத்திலே நமக்கு ஒரு தியான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பே இல்லாத காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை, வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அன்பிலே ஒன்றுபட வேண்டும், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய அநேக குடும்பங்கள்ல இந்த அன்பு இல்லாதபடியினால் பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒரு காலத்துல 20-30 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அநேக கூட்டு குடும்பங்கள் இருந்துச்சு. தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருப்பாங்க, 4 பிள்ளைகளும் ஒரே வீட்டில் வசித்து கொண்டு வருவாங்க. 4 குடும்பங்கள் இருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. பெரியப்பா, சித்தி, சித்தப்பா ரொம்ப அன்பா இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களை நாம் விரல் விட்டு எண்ணினா கூட நம்ம அதை நிச்சயப்படி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு தணிந்து போகின்ற ஒரு காலங்களிலே நாம் வந்திருக்கின்றோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிந்திய பகுதியிலே, ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்தது என்ன, ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி சொல்லுகிறது, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இந்த ரூபன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கு இஸ்ரவேல் மக்களை கானானியர் அதிகமாக ஒடுக்கி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்களாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்காக செல்லும்படியாக இங்கு பாராக்கு எழும்பி வரும் பொழுது இந்த ரூபன் மற்றும் அது மாத்திரமல்ல கீலேயாத் மனுஷர்கள் மற்றும் ஆசேர் இவங்களெல்லாம் எந்த யுத்தத்துக்கு போகாம இவங்க அவங்கவுங்க இடத்துல உட்கார்ந்து விட்டதாக வசனம் சொல்லுகிறது. இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அவருடைய
நினைவின் நிமித்தமாக பல வகையான வேதனைகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிரிவினைகள் எங்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு இல்லாத பட்சத்தினால அங்கு ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால பிரிவினைகள் அதன் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு வேதனை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 133ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இங்கு பிரிவினை நிமித்தமாக மன விசாரங்கள் வேதனைகள் அதிகம். ஆனால் அங்கு எங்கு ஒரு ஒருமனம் ஏற்படுகிறதோ, எல்லாரும் ஒன்றாய் கூடி வருகிறார்களோ, அந்த இடத்துல என்னதுன்னா அது நன்மை, அது இன்பம் நமக்கு தருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2, 3 ஆகிய வசனங்களில் அது எப்படிப்பட்டதாக இருக்குமாம், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கூப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்துக்கிடுங்க. அது ஒரு அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எர்மோன் மலையின் மீது சியோன் பர்வதங்கள் மீது இறங்குகின்ற அந்த பனிக்கோப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் அங்கு ஜீவனை கட்டளையிடுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் சொல்லப்பட்டது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அன்பு நிமித்தமாக ஒருமனப்பட்டு ஒரு இடத்திற்கு வரும்பொழுது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தான் அந்த பிரிவினைகள் வரும்பொழுது நம்ம அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும், அதற்கு உடன்படக்கூடாது. ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ பிரிவினைகளையும் இடர்ல உண்டாக்குன்ற காரியங்களையும் கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொரிந்தி சபையில இந்த பிரச்சனை வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஆவிக்குரிய ஒரு சபையாய் இருந்த ஒரு திருச்சபை இந்த கொரிந்து திருச்சபை. அந்த திருச்சபை நீங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய 9 வரங்களை பெற்ற ஒரு திருச்சபை. இங்கு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆண்டோடைய வருகைக்கு காத்திருந்த திருச்சபையில என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் சில பிரச்சனைகள், அங்குள்ள பிரிவினைகள் வந்து விட்டது. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா, பவுலாக உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான் என்று அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு அந்த திருச்சபையில பல வகையான பிரிவினைகள் உண்டாக ஆரம்பித்தது. நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்க்கும் பொழுது பல பல பாவமான ஒரு காரியங்கள், பிரச்சனைகள் இது சபையில காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பிரிவினைகளை கொண்டுவர்களை குறித்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அன்பில நம்ம நிலைச்சிருக்கணும், அன்பில உறுதியாய் தரித்திருக்கணும், அன்பில் நாம் எப்பொழுதும் ஒன்றுபட வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த அன்புக்கு ஏன் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அன்பினால் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க 18ஆம் அதிகாரத்துல வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 1ஆம் வசனத்துல இங்கு யோனத்தான் தாவீதுடைய இந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் சவுலின் மகன், சவுல் ராஜாவுடைய மகன். இந்த தாவீதை எப்படி சிநேகித்தான் பார்த்தீங்கன்னா, உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் அவன் தாவீதினுடைய ஆத்மாவோடு கூட என்ன செய்ததுன்னா, அந்த யோனத்தானுடைய ஆத்மா ஒன்றாய் இசைந்திருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அவங்க அன்பில ரொம்ப பிணைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சாமுவேல் ராஜா மூலமாக ஆண்டவர் இந்த தாவீது என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டார்.
சவுலுக்கு அப்புறமாக தாவீதைத்தான் என்ன செய்தார்னா ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது யோனத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆக்சுவலா இந்த வம்ச வரலாற்றின்படி சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் தான் ராஜாவாக வேண்டும். இது சவுலுக்கு நன்றாக தெரியும், யோனத்தானுக்கு தெரியும். ஆனால் தேவ திட்டம் இப்ப தாவீது ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்படியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த திட்டத்தை யோனத்தானு தெரியும். அப்படி இருந்த பொழுதிலும் கூட சவுல் பல முறை இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக எத்தனிக்கும் பொழுது அவனுக்கு பல வகையில் உதவி செய்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோனத்தான். ஒருவேளை தனக்கு கிடைக்க போகிற வரவேண்டிய இந்த மேன்மையான இந்த ராஜ அந்தஸ்தை தாவீதுக்கு போக நன்றாய் தெரிந்திருந்த பொழுதிலும் கூட அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா தாவீதை உயிரை போல நேசிக்கிறதை பார்க்கிறான். யோனத்தான் மரித்து போனாலும் கூட யுத்த களத்தில் தாவீது என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிற உண்டா என்று தாவீது கேட்டான். யோனத்தான் நிமித்தம். ஒருவேளை தாவீதுக்கு ஜென்ம பகையா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோனத்தானுடைய தகப்பனாகிய சவுல் ராஜா இந்த தாவீதை கொலை செய்வதற்கு எத்தனை முறை எத்தனைத்து என்பதை நம்ம எல்லாரும் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அவருடைய மகன் தான் யோனத்தான். பார்த்துக்கிடுங்க, யுத்த காலத்தில் மறித்து போனான். ஆனா அவன் தன் மீது வச்ச அந்த அன்பின் நிமித்தமாக அவன் சொல்லுகின்றான், யோனத்தான் நிமித்தம் அவனுடைய குடும்பத்துல தயவு பெறத்தக்கவன் யாராயிரும் இருக்கிறான் விசாரிக்கிறான். விசாரித்து நீங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல அங்கு யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத்தை அவன் கண்டுபிடிக்கின்றான். அவனை பார்த்து சொல்லுகின்றான் 7ஆம் வசனத்துல, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். சவுலுக்கு என்னென்ன அவருடைய தாத்தா அவருடைய தகப்பன் யோனத்தானுக்கு என்னென்ன இடங்கள் உண்டோ நிலங்கள் உண்டோ எல்லாவற்றையும் தாவீது அபகரித்து கொள்ளவில்லை. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் சொல்றான், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஒரு ராஜகுமாரனை போல நீ என் சமூகத்தில் இருப்பாய். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! சந்ததிக்கு தயை கிடைக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம இந்த அன்பில் பெருகும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்கு மாத்திரம் அல்லங்க, நம்முடைய சந்ததிகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தயை பெறும்படியாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு வரும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்தார்னா கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். ஆகவே தான் அவர் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அன்பிலே நீங்கள் ஒருமனப்பட்டு வர வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அன்பு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் இங்கே வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. முதல் 3, 4 ஆகிய வசனங்களிலே யோசேப்பு தன் சகோதரர்களாகிய மற்ற 10 பேரை அவன் என்ன செய்தான்னா பார்க்குறான், எல்லாத்தையும் பார்க்குறான். அவருடைய சகோதரர் எல்லாரும் வந்த உடனே அந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியலை. ஆனால் இவர்களை அருகில் வரவழைத்து அந்த 11 பேரையும் என்ன செய்தாங்கன்னா கெட்டி பிடித்து அவன் அழுது முத்தமிடுகிறதை நான் பார்க்கிறோம். ஓட்டு கதறுகிறான். ஏன் கதறுறான்? அன்பு பார்த்து கிடைக்க. இது சகோதரர்கள் எல்லாரும் இவனை 10 சகோதரனை பகைத்தாங்க பார்த்து கிடைக்க. ஆனால் இப்போ 11 பேர் எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் அவன் கட்டி பிடித்து அழுகின்றதை நான் பார்க்கிறேன். அந்த அன்பின் வெளிப்பாடு. அவன் சொல்றான், நீங்க எனக்கு துரோகம் செய்தீர்கள், ஒருவேளை என்னை விட்டு போட்டீங்க, உண்மைதான். ஆனால் அதை நினைச்சு நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்தாரு. நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, கொடிய பஞ்சத்திலிருந்து நம்மை காப்பதற்காக ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்தார். அவன் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. இந்த அன்பு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த தவறுகளையே என்ன செய்யுதுன்னா குற்றம் சாட்டி கொண்டே இருக்காது.
நீங்கள் 1 பேதுரு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அன்பு திரளான பாவங்கள் நினைச்சு மூடும். அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா அவர் நம்ம மீது வச்ச அன்புனால எல்லா பாவத்தையும் அவர் நினைச்சு மன்னிக்கிறாரு. ஆனால் மனிதர்கள் நம்ம பார்க்கும்போது யோசேப் ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிடுங்க. அவனுடைய சகோதரர் இவனை கொல்லணும்னு நினைச்சாங்க, பாலும் குழியில தூக்கி போட்டாங்க. ஒரு அடிமை போல கூட பிறந்த சகோதரனை விற்று போட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. ஆனா இவன் பாருங்க, சகோதரெல்லாம் தனக்கு முன்னால் நின்று வந்த உடனே கட்டி பிடிச்சின்னு ஓன்னு கதறி அழுகின்றதை பார்க்கலாம். அந்த அன்பு பார்த்துக்கிடுங்க. அதனால இவங்க செய்த துரோகங்களை அவன் பெரிதாக பார்க்கல, அதெல்லாம் அந்த அன்பு அப்படி மூடி போடுகிறது பார்க்கிறோம். அவன் சொல்றான், நீங்கள் அல்ல 8ஆம் வசனத்துல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். நம்ம குடும்பத்தை காப்பதற்காக தேவன் வைத்தார். நீங்க இதே 45ஆம் அதிகாரத்துல நீங்க 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இது செய்திகளெல்லாம் அவனுடைய சகோதரர் போய் யாக்கோபிட்ட போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் கொடுத்த இந்த அன்பளிப்புகள் மற்றும் அவனுடைய உணவு பண்டங்கள் எல்லாம் அவன் கொடுத்து பார்த்த உடனே வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் அவ்வளவு நாள் அவன் சோர்ந்து போய் என் மகன் யோசேப்பு மரித்து போனான் அந்த கவலையில இருந்தவன் ஒரு புதிய உற்சாகம் அவனுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்கள், தகப்பன் எல்லாருமே கொண்டு ஒரு அன்பு என்ன செய்யுதுன்னா, தகப்பனுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வந்து விட்டது. பஞ்ச காலத்தில் அந்த குடும்பத்தை காப்பாற்றியதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு இந்த அன்பு வேணுங்க. ஆகவே தான் வேத வசனம் முழுவதும் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் மீது வைத்த அன்பு எத்தனை பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை அறிந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இது அன்பு எல்லாவற்றையும் எல்லா பாவங்களையும் மூடுகிறது. அப்படி விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது. குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதையே பார்த்துக்கிட்டுன்னு வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியங்கள் நியாயமாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் செய்கிற காரியங்கள் அது நியாயமற்றதை போல் உங்களுக்கு தெரியலாம். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் அதையே நம்ம குறை சொல்லி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் குடும்பம் பிரிந்து கொண்டு தான் போகுமே தவிர அங்கே ஒற்றுமைப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. யோசேப்புக்கும் அந்த எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, என்னுடைய சகோதரர் எல்லாரும் இப்படி என்னை பழி வாங்கிட்டாங்களா, வரட்டும் ஒரு நாள் இவன் வச்சுக்கிடுவேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நாளும் மனசில் என்ன செய்யலன்னா அப்படி ஒரு எண்ணத்தை வைக்கவில்லை. வச்சிருந்தாங்கன்னா அவளை அவ்வளோ பேர் தூக்கி ஜெயிலில் கொண்டு போட்டிருப்பான். அவன் சொல்கிறான், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக தேவன் தான் என்னை இங்கே அனுப்பினாரு. இவன் செய்த பூரா துரோகம். அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு துரோகம் செய்யலை, நீங்கள் இப்படி செய்ததுனால தான் நாங்கள் வந்தேன், இல்லாவிட்டு அங்கே வந்திருக்க மாட்டேன். என் ஆண்டவராய் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், வரப்போகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினால தான் என்னை இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அந்த சகோதரி குற்றங்களை பார்க்கலைங்க, தேவன் செய்த காரியங்களை பார்க்கின்றான். அந்த குடும்பங்கள் ஒன்று சேருகிறது, இணைக்கப்படுகிறது. அந்த குடும்பம் கட்டப்படுகிறதுக்கு காரணம் யோசேப்பினுடைய அன்பு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை குறைகளையே பார்த்து கொண்டிராமல், குற்றங்களே நாம் சொல்லி கொண்டிராமல், அதையெல்லாம் நாம் சகித்து நாம் அன்பு நிமித்தமாக அவளோடு கூட நாம் உறவு வைத்திருக்கும் பொழுது இந்த குடும்பங்கள் என்ன செய்யுதுன்னா சந்தோஷம் அடைகிறது, குடும்பங்கள் கட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த அன்பு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் நிருபம் 13ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்தை ஒரு
அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கிடுங்க. எல்லாராலும் விரும்பி வாசிக்கப்படுகிற ஒரு அதிகாரம். அதில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தாங்குகின்ற ஒரு பலன் உண்டு. நம்முடைய உலக பிரகாரமான எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் வந்தாலும் கூட இந்த அன்பு இருந்துன்னு வச்சுக்கிடுங்களேன், அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருக்குங்க. அவனுக்கு விரோதமாக என்ன சொன்னாலும் கூட அது தாங்கி கொண்டு தான் இருக்கும். பார்த்துக்கிடுங்க, ஒரு தாயுடைய அன்புக்கு ஈடாக வேற எதுவுமே கிடையாது. பார்த்துக்கிடுங்க, பிள்ளைகள் எவ்வளவுதான் தாய்க்கு எதிராக செயல்பட்டாலும் கூட அந்த தாய் தன் பிள்ளை செய்த துரோகத்தையெல்லாம் மன்னிச்சால் அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. பார்த்துக்கிடுங்க, நான் ஒரு சபையில் நான் பணியாற்றி கொண்டு இருந்தேன். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க ஒரு 70 வயசு மேலே இருக்கும். பார்த்துக்கிடுங்க, அவங்களுக்கு ஒரு மகன் பயங்கரமான குடிகாரன். அவன் அதே என்னுடைய நான் இருந்த திருச்சபையில் இருந்த ஆலயத்திற்கு அதே நேர் தெருவில் தான் அவனும் இருந்தான். பார்த்துக்கிடுங்க, அவனை நான் ஒரு நாள் கூட அவன் குடிக்காமல் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. டே அண்ட் நைட் அவன் லாரியில் டிரைவராக பணி செய்கிறான். எப்படி தான் வண்டி ஓட்டுவானோ தெரியாது. ஒரு 4-5 நாள் இந்த லாரியை ஓட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவான். கை நிறைய அந்த சம்பளத்தை கொண்டு வருவான். பார்த்துக்கிடுங்க, வரும்பொழுதே பை நிறைய பாட்டில் தான் கொண்டு வருவான். குடித்து கொண்டே இருப்பான். பார்த்துக்கிடுங்க, அவங்க அம்மா இவனுக்கு சோறு பொங்கி போடுவாங்க. பார்த்துக்கிடுங்க, ஏய் கிளவி, நீ என்ன சாப்பாடை கொடுத்துருக்குற, ஒரே ஏச்சு, வாயில் வராத ஏச்செல்லாம் ஏசுவோம். பார்த்துருங்க, அந்த அம்மா ஏண்டா இப்படி பேசுகிற, ஏண்டா குடிக்கன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அம்மா போட்டு அடின்னு அடிப்பான். ஒரு நாள் பயங்கரமாக அடித்ததுனால அவன் வீட்டுக்கு வெளியே பிடிச்சி இழுத்து அவனுடைய சொந்த தாய், பெற்ற தாயை பிடிச்சி அடின்னு அடித்ததுனால அந்த தெருவில் உள்ள மக்கள் எல்லாம் பிடிச்சி போலீஸில் கொண்டு போய் நினச்சிட்டாங்கன்னா, ஃபோன் பண்ணி ஜீப்பில் வந்துட்டாங்க. இவனை பிடிச்சி கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது தாய் அவன் பட்ட அடி தாங்கம் கீழே விழுந்தவங்க இருந்து சொல்கிறாங்க, ஐயா அவனை ஒன்றும் செய்யாதீங்க ஐயா, அவன் அப்படி வேனுக்கெல்லாம் அடிக்கலையா, அவனை விட்டுருங்கன்னு சொல்லி கதறினாங்க. ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்கு பார்த்துக்கிடுங்க. மகன் வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அந்த தாய் திரும்பி சொல்லி அனுப்புறா கூட உள்ளவங்கிட்ட, ஐயா நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணீங்க, அவன் தான் இப்படி குடிப்பான்னு தெரியும் ஐயா, என்னையா தப்பு பண்ணிட்டான். தாயினுடைய உள்ள அப்படி இருக்கு பார்த்துக்கிடுங்க. இந்த அன்பு சகலத்தையும் தாங்குங்க. 70 வயசாச்சு, அடிபடுத வயசா, தாங்குகின்ற வயசா, அது தாய் தாங்கினாங்க. எப்படி தாங்கினாங்கன்னா அன்புங்க. இயேசு நம்ம மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. நம்முடைய பாவத்து நிமித்தம் நாம் பெற வேண்டிய எல்லா தண்டனைகளையும் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொண்டாரு. சகலத்தையும் தாங்குகின்ற ஒரு அன்பு. ஆண்டவரை யூதாஸ் காட்டி கொடுத்தான். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் முதல்ல இந்த சீசர் எப்படி அனுபவித்தாரோ அதே போல முடிவு மட்டும் அனுபவிச்சிருந்தாரு. இப்போ யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க வருகிறான். நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 50ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க தான் வந்திருக்கிறான்னு இயேசுநாதருக்கு நன்றாக தெரியும். அவனை பார்த்து துரோகி என்று சொல்லவில்லை, சிநேகிதனே என்று சொல்லுகிறான். சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றும் கிடையாதாம். ஒருவன் தன் சிநேகிதனுக்கு உயிரை கூட கொடுப்பானா. அவன் தாய்க்கு கொடுக்கானோ, தகப்பனும் கொடுக்கானோ, மனைவிக்கு கொடுக்கிறானோ, கணவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு அதெல்லாம் கிடையாது. சிநேகிதனுக்காக உயிரை கூட கொடுத்து காப்பானா உண்மையான ஒரு சிநேகிதன். அப்படிதான் வசனம் இருக்கு. பார்த்துக்கிடுங்க, அவனை பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனை என்னத்திற்க வந்திருக்கிறாய். ஆண்டோடைய அன்பு எத்தனை பெரியது பாருங்க, எத்தனை மேன்மையானது. பார்த்துக்கிடுங்க, இந்த அன்பு எல்லாத்தையும் தாங்குங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கிடுங்க.
என்ன சொன்னாலும் சரி சரி சரி. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அன்புங்க. இந்த அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவனை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த உலகத்துல வேறு யாருமே கிடையாதுங்க. ஆண்டுடைய பிள்ளைகள், ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைகளே, நான் உங்களை அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டு 10 கட்டளைகளை கொடுத்தாரு. அதெல்லாம் ஒன்றாக்கி இன்னும் பல அதற்கு உபகட்டளைகள் நிறைய இருந்துச்சு பார்த்துருக்கு. எல்லாவற்றையும் ஒன்றாக்கி ஆண்டு ஒரே கற்பனையை கொண்டு வச்சார். அந்த ஒரு கற்பனையில் 2 கற்பனை இருக்கிறது. அந்த 2லையும் பிரதானமானது பார்த்தீங்கன்னா அன்பு. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒரு முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலும் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட், லவ் யுவர் காட். ஆண்டவரை நீங்கள் நேசிக்கணும். 2வது, லவ் யுவர் நெய்பர். உன்னுடைய சகோதரனை நீ நேசிக்கணும். எப்படி? நீ உன்னை நேசிப்பது போல. நம்மை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அதே போல பிறனையும் நேசிக்கணுமா. அந்த நேசம் எப்படி இருக்கணுமா? நீங்கள் 1 யோவானுக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகிற 18ஆம் வசனத்தில், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. சும்மா இருந்தால வசனத்தை சொல்லிட்டு போனா போதாது, வாயில பேசிட்டு போனா போதாது. அது உண்மையிலே நீ அன்பு கூறணும். அது உன் கிரியையில வெளிப்படணும். யாருனாலும் சொல்லிட்டு போயிடலாங்க, தேனா பேசிட்டு போயிடலாம். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு போயிடலாம். பேச்சு எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் அந்த அன்பு கிரியையில வெளிப்படுங்க. அந்த அன்பு உண்மையா இருக்கும். அதைத்தான் இங்கு யோவான் அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் இங்கு 1ஆம் நிருபத்தில் மிக அழகாக அவர் எழுதியிருக்கின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பு இருக்கிறதா? நாம் அதை என்ன செய்யணும் யோசித்து பார்க்கணும். தேவன் இந்த அன்பை அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த அன்பு நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 23ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ இந்த 2 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அன்பு என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறது. 1 யோவான் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு 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 ஏராளமான முறைகள் இந்த வார்த்தைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற நிருபங்களை காட்டிலும் இந்த நிருபத்தில் அன்பை பற்றி அதிகமாக பொதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பு எப்படி நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவ்வாறு நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவர் மாற்றி விடுகிறார். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்தில் அந்த பெரோயா பட்டணத்தை பற்றி வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். மற்ற பட்டணத்தாரை விட நற்குணசாலிகளாக இந்த பெரோயா பட்டணத்தை இருந்தாங்களாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.
வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, அதை ஆராய்ந்து பார்த்தாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் நிமித்தமாக அது வாழ்க்கை மாறிற்று. நற்குணசாலிகளாக மாறினார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள் நினைச்சுதானா ஊற்றப்பட்டிருக்கிறார். அப்போ நாம் இன்னைக்கு அன்பிலே தாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியானவர் நமக்குள் இல்லை அப்படின்னு தான் பொருள். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன், அப்படி பெற்றிருக்கிறேன், இப்படி பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன். நீங்கள் எதை பேசினாலும் சரி, அது கிரியையிலும் உண்மையிலும் என்ன செய்யணும், வெளிப்படணும். இங்கு வசனம் சொல்லுகிறது, இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அப்படி உள்ளம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு எப்படி? கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, அந்த அன்புங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், காப்பாற்றப்படணும், கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் தமது குமாரனா இருக்கிற இயேசுவை தந்தாரே. அவர் எவ்வளவு பெரிய அன்பு நிறைந்தவர் நம் மீது அன்பு வைத்தபடினால தானே அவருடைய குமாரன் நமக்கு தந்தாரு. அப்போ அந்த தெய்வீக அன்பு நமக்குள் இருக்கும் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், நாம் பிறரை என்ன செய்யணும், நேசிக்கணும். சொந்த குடும்பத்தை நம்ம நேசிக்கணும். கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கணுங்க. குடும்பங்கள்ல இன்னைக்கு பல குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒருத்தருக்கு புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள், சந்தேகங்கள். ஏன் இது வருதுங்க? அன்பு கிடையாதுங்க. அன்பு கிடையாது. வசனத்தின்படி வாழுகிறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நல்லதுதான். ஆனா உனக்குள்ள அந்த அன்பு இல்லையே, ஆவியானவருடைய பிரச்சனை உங்களுக்குள்ள இல்லையே. ஆனா நாம சொல்றோம், நான் ஆவியானவரை பெற்றிருக்கிறையா, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் அப்படி சொல்றீங்க. இது ஆவியானவர் பெற்றிருந்தீங்கன்னா உங்களோட அன்பு என்ன செய்யணும், இருக்கணுங்க. கிரியில்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறாருங்க. தேவன் அன்பா இருக்கிறார். அன்பினால நம்ம செய்கிற கிரியை மாத்திரம்தான் அது தேவனுக்கு பிரியமானது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த புதிய வருஷத்துல முதல் மாதத்துல நாம கடந்து போகிறோம். ஆண்டவனுக்கு சொல்றாரு, மகனே மகளே, இந்த வருஷத்துல என்னுடைய அன்பில் நிலைச்சிரு. என் அன்பு உனக்குள் பூர்ணப்படும்படியாக என் ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவங்களை பெற்றுக்கொள். வசனத்தின்படி வாழணுங்க. ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கணுங்க. நாம ஜெபம் பண்ணணுங்க. இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக அந்த அன்பு ஊற்றப்படும் பொழுது, அந்த கல்வாரி அன்பு நமக்குள் வரும் பொழுது சகலவற்றையும் நம்மால் சகிக்க முடியும், தாங்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த மேன்மையான அன்பை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பரலோக சந்தோஷத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே ஊர் தந்து நம்மை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 504 கிறிஸ்துவ கீர்த்தனை 216 பாடுவோம். தேவபிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடையிலேனே. கீதம் 504 கிறிஸ்தவ கீர்த்தனை 216 பாடுவோம். தேவபிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆவலதாயனை பைமோன் மேல் அவர் மேய்தவனே நடத்துகின்றார்.
என் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதா என்று நினைப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பிலே நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கணும், ஒற்றுமைப்பட வேண்டும் என்று, ஒன்றுபட வேண்டும் என்று எங்கள் கற்றுக் கொடுத்த முடிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பில்லாதவன் தேவனை அறியவே முடியாது, அறியான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அன்பு சகலவற்றையும் தாங்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த அன்பு குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். குற்றங்களையும் குறைகளையும் பார்த்து கொண்டே இருக்காது, மற்றவர்கள் நியாயம் தீர்த்து கொண்டுராதுன்னு சொன்னீங்கப்பா. இந்த அன்பு எங்களுடைய சந்ததிகளுக்கு தயையை கொண்டு வருகிற என்று உடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆண்டின் முதல் மாதத்தை நாங்கள் கடந்து போகிற ஐயா, ஆண்டவரே, எங்களுடைய ஜீவகாலம் எல்லாம் இந்த உங்களுடைய அன்பினாலுக்கு நிரப்புங்க சுவாமி. உலகத்திலே நாங்கள் என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் இந்த அன்பு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாதப்பா. இது அன்பை மாத்திரம் எங்கள் உள்ளத்தில் இது ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. உமது வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அநேக வேளைகளில் இந்த அன்பு தாட்சி நிமித்தமாக என்னுடைய குடும்பங்களிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், கசப்புகள் ஏராளம் ஏராளம். அநேக குடும்பங்கள் பிரிந்து போகிறாங்க சுவாமி. கணவன் மனைவி பிரிந்து போகிறாங்க, பிள்ளைகள் பிரிந்து போகிறாங்க சுவாமி. வேறு எங்கேயோ ஒரு அன்பை தேடி அலைந்து போகிற ஒரு சமுதாயத்தை, இளம் தலைமுறை நாங்கள் பார்க்கிற ஐயா. இது எல்லாம் கர்த்தர் அகற்றி போடுவீராக. அன்பினால் எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பிசாசானவன் பல வகையான கசப்பு உணர்ச்சிகளை கொண்டு வந்து குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த பிசாசின் கண்ணிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரிக்கப்பட்டு போவதாக. எங்களுடைய குடும்பங்கள் இணைக்கப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் அகற்றுங்கப்பா. ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னீங்களே சுவாமி. ஆண்டவரை கிறிஸ்துவை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை நேசியுங்கள் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அந்த அன்பினால் எங்களை எல்லாரையும் நிரப்புவீராக. தேவாவியினால் ஊற்றப்படுகிற, பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படுகிற அன்பினால் உமது பிள்ளைகளை இப்பொழுது நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே, உம்முடைய மகளாக ஜீவகாலம் எல்லாம் வாழணும் ஐயா. இது குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல ஐயா. அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது குடும்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. பிரிந்திருக்கிற குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படுவதாக. தகப்பனே, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போவதாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அநேக பிள்ளைகளப்பா எதிர்பார்த்திருக்கிற ஏதோ ஒரு காரியம் பெற்றோர்களுக்கு கிடைக்காதபடியினால அவர்கள் பல வகையான பாவ காரியங்கள் அடிமைப்பட்டு போனதை அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து உமது பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இது குடும்பங்கள் சிதலமடைந்து கிடக்கிறதப்பா, பாழாய் கிடக்கிறதப்பா. அதை கட்டி எழுப்புவீராக. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்னு சொன்னீங்களப்பா. எங்களுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்பும்படியாக, நாங்கள் இதை கட்டி எழுப்பும்படியாக, எங்களுடைய குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்பில்லாத தன்மையினால் எத்தனை வகையான பிரச்சனைகள் என்று குடும்பங்கள் சந்திக்கின்றார்கள். இதெல்லாம் இன்றோடு மாறி போவதாக. பிசாசின் கண்ணிகளிலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சின்ன சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷத்து ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, இன்னும் சீக்கிரத்தில் ஆண்டவரே உமக்கு பிள்ளைகள் அரசு தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்க. தேர்வு எழுத போகிற
அறிந்திருக்கிறீங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி விசேஷித்த ஞானத்தை பரத்திலிருந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு பரீட்சை காலங்கள் ஏற்படுகிற எந்த ஒரு பலவீனங்களும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளுவீராக சுவாமி. படித்து முடித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்கப்பா. ஆண்டவரே, வெளிநாடுகளை சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாம் கத்தை நிறைவேற்றி கொடுப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கண்ணீரோடு கூட சமூகத்தில் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒருவருடைய முகம் கூட வெட்கப்பட்டு போகவே கூடாது. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கண் நோக்கி பார்ப்பீராக. என் மகனுக்கு என் மகளுக்கு ஆண்டவர் திருமண வயதெல்லாம் தாண்டி சென்று விட்டது, வயது அதிகமாகி விட்டது, இன்னும் திருமணம் ஆகவில்லை சொல்லி வேதனையோடு கூட புலம்புகின்ற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஐயா. அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவரப்பா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான காரியத்தை, மங்களகரமான காரியத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரை, குழந்தை செல்வங்களுக்காய் பல வருடங்களை காத்திருக்கிற அன்பு ஆண்டவரை தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பதற்கு உம்மால் கிடைக்கின்ற ஒரு பலன் ஐயா, நீ தருகிற ஒரு சுதந்திரம் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரத்தை கட்டளையிடுவீராக, அந்த பலனை கட்டளையிடுவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையில் உமது பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி பூரணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு யாருமே துணையில் சொல்லி கலங்குகின்ற அருமையான தாய் தகப்பன்மாரை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய தனிமையான உணர்வுகள் எல்லாம் மாற்றுங்க ஐயா. அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரு, பலனை தாரு, நீடித்த சுகவாழ்வை தாரும் ஐயா. படுக்கையில் இருந்து கொண்டு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுக்கின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவரோடு கூட என் ஆண்டவர் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பின் கரத்தினாலே உமது பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே அவளை பலப்படுத்துவீராக. தனிமை உணர்வுகளை மாற்றுவீராக. பலவீனங்கள் மாறட்டும் ஐயா, போராட்டங்கள் மாறட்டும், மனக்கவலைகள் மாறட்டும். சமாதானத்தினாலும் பலத்தினாலும் இடை கட்டி கொள்ளுவீராக. நல்ல சுகத்தையும் நீடித்த ஆண்டவர் வாழ்வையும் நீர் கொடுத்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. வியாதினால் பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. என்னென்ன வியாதினால் உமது பிள்ளைகள் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறார்களோ உச்சந்தலை உள்ளங்கள் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. உமது பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டு வந்திருந்த குருடரையும் சப்பானிகளையும் குருடர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடக்க முடியாத ஒவ்வொருவரையும் சுகமாக்கி வசனம் சொல்லுகிறதப்பா. அதே போல ஆறாறு பங்கெடுத்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பலனடைவார்களாக, பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் போராட்டங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரின் என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் ஐயா. உமது பிள்ளைகளுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா. ஆண்டவர் ஆசீர்வாதம் பெருகட்டும் ஐயா. உமது பிள்ளைகள் ஆண்டவர் யாபேசின் எல்லைகளை ஆசீர்வதித்து விஸ்தாரமாக்குனது போல விஸ்தாரமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதை போல வர வர விருத்தியடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவ்வாறு செய்ய தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டு துடைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த அருமையான சென்னை சார்ந்த இந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நேசிக்கின்ற இந்த அருமையான குடும்பத்தினருக்காக நீங்கள் கொடுத்த அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. அதே போலுடைய சகோதரியுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உனக்கு முன்னே போய் கோணாలను எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன் சொன்னீங்களப்பா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வு முறித்து அந்த காலத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் தருவேன்னு சொன்ன வாக்குத்தம் செய்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுத்து
வழிநடத்துங்க. பலவீனங்கள் மாறட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரை தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதாக, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் ஜெபிக்கின்ற தாங்கி வர ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிரோகீதமாக கீதம் 487 பாமாலை 325 பாடுவோம். மயங்கும் தாசனை நாதா நீர் நடத்தும். கீதம் 487 பாமாலை 325 பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து எங்கள் ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு உம்முடைய சமூகத்தை எதிர்பார்த்திருந்து காத்திருந்தார்கள், ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க கிருபைதாரும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.